இன்னைக்கு நாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/4 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் திக்கான பால் 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதிக்கிறப்ப கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நட்ஸ், 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச மாவை சப்பாத்தி மாதிரி திரட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடான ஆயிலில் ரெடி பண்ண பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரியில் ரெடி பண்ண பாலை ஊற்றி 30 மினிட்ஸ் ஊற வச்சா அருமையான பால் பூரி ரெடி.